கிட்டாரில் ரிதம் எப்படி ப்ளே பண்ணணுங்கிறத ஃபிங்கர்ஸ் வச்சும் பிக் வச்சும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபிங்கர்ஸ் வச்சு. ஃபிங்கர்ஸில் வந்து ரைட் ஹேண்டில் 4 நொட்டேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து PIMA, பீமா PIMA. தம்ப் வந்து P, இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து I, மிடில் ஃபிங்கர் வந்து M, ரிங் ஃபிங்கர் வந்து A, PIMA. இது ரைட் ஹேண்டில் தெரிஞ்சுக்கணும். லெஃப்ட் ஹேண்டில் நீங்கள் கார்ட்ஸ் தெரிஞ்சிருந்தால் தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். கார்ட்ஸ் உங்களுக்கு தெரியாதுன்னா கார்ட்ஸ் எப்படி ப்ளே பண்ணணுங்கிறத ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க. நிறைய யூடியூப் டியூட்டோரியல்ஸ் இருக்குது. அதை வச்சு நீங்கள் கார்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். எல்லா பொசிஷன்லேயுமே ஒவ்வொரு கிட்டாரோட ஸ்ட்ரிங் நோட்டேஷன் என்ன இது தெரிஞ்சிருந்தால் தான் இந்த வீடியோ புரியும். அப்படி தெரியலைன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இந்த ரிதமிக் பேட்டர்ன் நம்ம ப்ளே பண்ணுறதுக்கு இந்த கிட்டாரை 2 பார்ட்டாக நம்ம பிரிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்கிற 3 ஸ்ட்ரிங், அதாவது 4, 5, 6, இதை வந்து பேஸ் ஸ்ட்ரிங்கை நம்ம கன்சிடர் பண்ணணும். கீழே இருக்கிற 3 ஸ்ட்ரிங்கையும் ட்ரிபிள் ஸ்ட்ரிங்காக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த பேஸ் ஸ்ட்ரிங்கை வந்து தம்பை வச்சு மட்டும்தான் ப்ளே பண்ணணும். ட்ரிபிள் ஸ்ட்ரிங்கை வந்து IMA இந்த 3 ஃபிங்கரை வச்சும் ப்ளே பண்ணணும். அந்த பேட்டர்னில் தான் இந்த மொத்த ரிதமிக் பேட்டர்னுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். லெஃப்ட் ஹேண்டில் வந்து கார்ட்ஸ் வந்து ஒரு C கார்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா CEG 1, 3, 5 இந்த 3 சேர்ந்தால் தான் C கார்டு. இதில் Cங்கிறத வந்து ரூட் நோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. G அப்படிங்கிறத வந்து டாமினன்ட் நோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ C கார்டில் C வந்து ரூட் நோட், G வந்து டாமினன்ட் நோட். ரிதம் ஹேண்டில் ப்ளக் பண்ணும்போது ரூட் நோட்டையும் டாமினன்ட் நோட்டையும் ஃபிங்கர்ஸ் வச்சு, அதாவது தம்பு வச்சு பிக் பண்ணணும். மற்ற கீழே இருக்க 3 ஸ்ட்ரிங்கையும் நார்மலாக சேர்த்து ப்ளக் பண்ணிட்டா போதும். இப்போ C கார்டில் வந்து 4/4 பீட் பேட்டர்ன் நான் ப்ளே பண்ணுறேன்னா 1, 2, 3, 4 அந்த மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு 1 அப்படிங்கிறப்போ C கார்டு. இப்போ இந்த C கார்டு வந்து C நோட் வந்து 5th ஸ்ட்ரிங்கில் வருது. இதுதான் C. இப்போ 1 ப்ளக் பண்ணிவிட்டு 2ல் வந்து இந்த கீழே இருக்கிற 3 ஸ்ட்ரிங்கையும் 3 ஃபிங்கர் வச்சு ப்ளக் பண்ணணும். 2, 3க்கு வந்து இந்த ஃபிங்கர் அப்படியே மேலே கொண்டு வரணும். அப்போ தான் அந்த டாமினன்ட் நோட் G கிடைக்கும். இப்போ G ப்ளக் பண்ணிவிட்டு அதே கீழே உள்ள 3 ஃபிங்கர், அது 3, 4. அப்போ 1, 2, 3, 4, 1, 2, 3, 4. அடுத்தது இன்னும் 2-3 கார்டு கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். G கார்டு. G கார்டுக்கு வந்து G வந்து ரூட் நோட், D வந்து டாமினன்ட் நோட். இப்போ ரூட் நோட் வந்து 6th ஸ்ட்ரிங்கில் வருது, டாமினன்ட் நோட் வந்து D, அது வந்து 4th ஸ்ட்ரிங்கில் வருது. அப்போது 6ஐயும் 4ஐயும் தம்பு வச்சு பிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு பீட்டில் வந்து 6, செகண்ட் கவுண்டில் வந்து ட்ரிபிள் ஸ்ட்ரிங், தேர்ட் பீட்டில் வந்து 4th ஸ்ட்ரிங், ஃபோர்த் பீட்டில் வந்து ட்ரிபிள் ஸ்ட்ரிங். 1, 2, 3, 4, 1, 2, 3, 4. அதுக்கப்புறம் எஃப்க்கு வந்து F வந்து ரூட் நோட்டு, C வந்து டாமினன்ட் நோட். இப்போ F வந்து 4th ஸ்ட்ரிங்கில் வருது, டாமினன்ட் நோட் Cங்கிறது வந்து 5th ஸ்ட்ரிங்கில் வருது. அப்போது இவ்வளோதான். இப்படி தான் ஃபிங்கர்ஸ் வச்சு நீங்கள் ரிதமிக் பேட்டர்ன் ப்ளே பண்ணணும். மைனர்லேயும் ரூட் நோட் டாமினன்ட் நோட்டில் எந்த சேஞ்சுமே கிடையாது. 1, 3, flat 5 தான் மைனர். கான்செப்ட் வந்து மேஜராக இருந்தாலும் சரி, மைனராக இருந்தாலும் சரி. இப்போ A மைனர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பொசிஷனில் A மைனர் ப்ளே பண்ணுறோம். இதில் ரூட் நோட் வந்து 5th ஸ்ட்ரிங்கில் வருது, டாமினன்ட் நோட் வந்து 4th ஸ்ட்ரிங்கில் வருது. A மைனர் நோட்டில் A வந்து ரூட் நோட்டு, E வந்து டாமினன்ட் நோட்டு. இதை வச்சு நீங்கள் எல்லா கார்டுக்கும் ஃபிகர் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பாட்டு ப்ளே பண்ணுறேன். எனக்காய் ஜீவன் விட்டவரே, இப்போ இதில் இடையிடையே இந்த ஃபில் நீங்கள் பேஸில் கொடுக்கலாம். இப்போ எழுந்தவரே அப்படி கொடுத்தாச்சுன்னா கொஞ்சம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் பாட்டுக்கு எந்தெந்த இடத்துல ஃபில்ஸ் கொடுத்தா நல்லா இருக்குமோ அந்த இடத்துல எல்லாம் இந்த மாதிரி ஃபில் கொடுத்துக்கலாம். இதே இது 3/4 பீட்டில் எப்படி ப்ளே பண்ணணுமா இருந்தால், ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து 3/4 பீட்டில் வந்து 1, 2, 3. இப்போ ஃபஸ்ட்டு 1ல் வந்து ரூட் நோட்டை ப்ளே பண்ணணும், 2க்கும் 3க்கும் வந்து ட்ரிபிள் ஸ்ட்ரிங்கை 2 தடவை ப்ளே பண்ணிக்க வேண்டியதான். இப்போது அடுத்த 1, 2, 3 சைக்கிள்லையும் அதே கார்டு தான் ரிப்பீட் ஆகுதா இருந்தால் அப்போ நீங்கள் பேஸை மட்டும் டாமினெண்ட்டில் மாற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரூட் நோட்டை வச்சே நீங்கள் 3/4 கவுண்டு ப்ளே பண்ணலாம், 3/4 பீட்டு ப்ளே பண்ணிடலாம். இதுக்கு வந்து டே பை டே சாங்கை ப்ளே பண்ணுற பாருங்க. டே பை டே, டே பை டே, things I pray to see thee more clearly, cloudy more dearly, follow thee more dearly, day by day. இதுலேயே அந்த லாஸ்ட் டே பை டே வந்து
அந்த ஃபில்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி இந்த பேஸை வந்து எந்தெந்த இடத்துல நீங்கள் ஃபில் கொடுக்க முடியுமோ அந்தந்த இடத்துல எல்லாம் ஃபில் கொடுத்தீங்கன்னா கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது ஒரு 6/8 பேட்டர்ன். 6/8 பேட்டர்னுக்கு வந்து நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்ட்ரிங்கை பிக் பண்ணால் தான் அந்த ஃபாஸ்ட்டாக 6/8 பேட்டர்ன் ப்ளே பண்ண முடியும். இண்டிவிஜுவல் ஸ்ட்ரிங் எப்படி ப்ளே பண்ணணும்னா, இப்போ 6/8 பேட்டர்னுக்கு நான் வந்து DGA இந்த 3 கார்டையும் எடுத்து ப்ளே பண்ணுறேன். சேம் கான்செப்ட் தான். 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. ஃபர்ஸ்ட் கவுண்ட் 1ல் வந்து தம்பு வச்சு ரூட் நோட் ப்ளே பண்ணணும். 2ல் வந்து இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஐயை வச்சு தேர்ட் ஸ்ட்ரிங்கை ப்ளே பண்ணணும். தேர்ட் பீட்டில் வந்து மிடில் ஃபிங்கரை வச்சு செகண்ட் ஸ்ட்ரிங்கை ப்ளே பண்ணணும். 4த்தில் வந்து ரிங் ஃபிங்கர் வச்சு ஃபஸ்ட் ஸ்ட்ரிங்கை ப்ளே பண்ணணும். அடுத்தது 5th ஸ்ட்ரிங்கில் வந்து 5th கவுண்டில் வந்து மிடில் ஃபிங்கர் வச்சு செகண்ட் ஸ்ட்ரிங்கை ப்ளே பண்ணணும். 6th கவுண்டில் வந்து இண்டெக்ஸ் ஃபிங்கரை வச்சு தேர்ட் ஸ்ட்ரிங்கை பிக் பண்ணணும். அப்போ 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. இப்போ பாட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கும் 1 2 3 4 5 6 அடுத்த 1 2 3 4 5 6 அதே கார்டில் ரிப்பீட் ஆகியிருந்தா நீங்கள் வந்து பேஸில் ரூட் நோட்டை சேஞ்ச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதே ரூட் நோட்டை வச்சு மொத்தமாக கண்டினியூ பண்ணிடலாம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரும்பா ஃப்ளமெங்கோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த ரும்பா ஃப்ளமெங்கோ வந்து மேக்ஸிமம் கிளாசிக்கல் கிட்டாரில் ப்ளே பண்ணுவாங்க. அதுக்கு வந்து ஒரு 8 பீட் பேட்டர்ன் இருக்குது. இந்த 8 பீட்டையும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் ஒவ்வொரு பீட்டையும் நான் தனித்தனியாக ப்ளே பண்ணியிருப்பேன். அது எப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 இதான் 8 பீட். இதை நீங்கள் 1 and 2 and 3 and 4 and அந்த மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா இதை வச்சு நீங்கள் சாதா பாட்டை ப்ளே பண்ணிடலாம். இதுக்கு அடுத்த மெத்தட் எப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பாடியை வந்து டேப் பண்ணி ப்ளே பண்ணலாம். இப்போ 1 2 3 அப்படி டேப் பண்ணிவிட்டு இந்த தம்பை வச்சு இந்த மேலே உள்ள ஸ்ட்ரிங் அப்படி சும்மா ஸ்ட்ரைக் பண்ணலாம். அப்போ 1 2 3 4 1 2 3 1 2 3 4 1 2 3 அப்படி ப்ளே பண்ணலாம். இல்லைன்னா இப்போ நீங்கள் ஸ்ட்ரம் பண்ணும்போது இதில் ஸ்ட்ரைக் பண்ணும்போது டவுன் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு அப்போ அது 2ல் வந்து இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் வச்சு சும்மா மேலே 1 2 3ல் வந்து இந்த தம்பு வச்சு ஸ்ட்ரைக்கு 4 வந்து திருப்பியும் இண்டெக்ஸ் ஃபிங்கர் வச்சு மேலே. இந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணலாம். இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் பேட்டர்ன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை இனிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ தான். இதை வச்சு நீங்கள் உங்களுடைய ஓன் ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஏகப்பட்ட பேட்டர்ன்ஸ் கிரியேட் பண்ணலாம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிக் வச்சு நம்ம பிக் வச்சு ப்ளே பண்ணுறதா இருந்துச்சுன்னா டவுன் ஸ்ட்ரோக் அப் ஸ்ட்ரோக் இந்த ரெண்டு தான் நம்ம பண்ண முடியும். பிக்கையும் ஃபிங்கர்ஸையும் சேர்த்து கூட நீங்கள் ப்ளே பண்ணலாம். டவுன் ஸ்ட்ரோக் அப் ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா டவுன் அப் இல்லை டவுன் டவுன் அப் அப் டவுன் அப். அந்த மாதிரி ப்ளே பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் பிக்கையும் ஃபிங்கர்ஸையும் வச்சு கூட ப்ளே பண்ணலாம். இப்போ மேலே உள்ள 3 ஸ்ட்ரிங்கை ரேண்டமாக பிக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணேன்னா 1 2 3 4 1 2 வந்து சும்மா ரேண்டமாக இந்த மேலே உள்ள ஸ்ட்ரிங்கை பண்ணேன். 3 வந்து டபுள் ஸ்ட்ரிங்கை டவுன் ஸ்ட்ரோக் பண்ணேன். 4 வந்து அப் ஸ்ட்ரோக். இது மாதிரி உங்களுடைய ஓன் க்ரியேட்டிவிட்டியில் எவ்வளவு பேட்டர்ன் வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.